தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பெசக்சியான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க ஆயத்துல்லா குமேனி அவர்களுக்கு குறி வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா ஆயத்துல்லா குமேனி அவர்களை நீங்க தொட்டா கண்டிப்பா இது முழு நீள போராக மாறிவிடும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இந்த தடவை அமெரிக்கா இஸ்ரேலுடைய டார்கெட் என்னன்னா தலைவர்களை கவுக்கிறதா. உடனே போய் நாட்டெல்லாம் யாரும் கைப்பற்ற முடியாது. ஒரு நாட்டை இன்னொரு நாட்டினர் அப்படிலாம் கைப்பற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணுனா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் சுலைமானி அவர்கள் நிறுவனதுக்கு பிறகு அவங்கள யாராலையும் நெருங்க முடியாம இருந்துட்டு இருக்கு. அதை அப்படியே மாத்தணும்னா ஆயத்துல்லா கொமேனி அவர்களை இல்லாமல் பண்ணணும். பெசக்சியானுடைய இடத்துல ஷாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும். இது ரெண்டு தான் அங்க தேவைப்பட்டு இருக்கு. பெசக்சியான பொறுத்தளவுக்கு கூட இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இப்ராஹிம் ரைசி அவர்களே என்ன விபத்துல விமான விபத்துல இறந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அதுவே இன்னுமே ஒரு புதிராதான் இருந்துட்டு இருக்கு. என்னதான் ஈரான் இப்ராஹிம் ரைசி அவர்கள் விபத்துலதான் இறந்தாங்கன்னு சொன்னாலும் கூட அது ஒரு பெரும் சந்தேகம் தான். ஈரானுடைய பிரதமருக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்கேயோ இது அமெரிக்காவுடைய வேலையா இருக்குமோ இஸ்ரேலுடைய வேலையா இருக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதனால பெசக்சியனை கூட இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆயத்துல்லா கொமேனி தான் அங்க ரொம்ப முக்கியம். ஆயத்துல்லா கொமேனி அவர்களை தாக்குறதுக்கான முயற்சிகளே இந்த 12 நாள் போர்லயே பல தடவை எடுத்திருக்காங்க. அப்பவே அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆயத்துல்லா கொமேனி அவர்களை ரொம்ப சேஃபான இடத்துல வச்சிருந்திருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா எவ்வளவு பெரிய தாக்குதல் பங்கர் பிளாஸ்டரே போட்டாலும் சரி நெருங்க முடியாத இடத்துலதான் கொண்டு போய் ஆயத்துல்லா கொமேனி அவர்களை தங்க வச்சிருக்காங்க. அதனால இந்த தடவையும் பார்த்தா ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு தான் முதல் அடியை கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா ஷாவுடைய ஆட்சி வந்துடும். அதை விட்டு போட்டு சும்மா போர் செய்யறதுக்கு இந்த தடவை அமெரிக்காவோ இஸ்ரேலோ தயாராக மாட்டாங்க. ஏன்னா 12 நாள் போர்ல அவங்களே பார்த்துட்டு நம்மளால சமாளிக்க முடியலன்னு தான் ஒரு பக்கம் இஸ்ரேலும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஓடிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. சும்மா தாக்க ஆரம்பிச்சு எதை வேணா தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாக்க முடியாது. அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த கண்டிப்பா நெருங்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னி தலைவர்களை தான் தாக்குவாங்க. ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் தான் முதல் இலக்கு அப்படின்னாங்க. அதுக்குதான் பெசக்சியன் எல்லா தகவலும் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நீங்க அவரை தான் என்ன பண்றீங்க குறி வைக்கிறக்கா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அவரை தொட்டா இது நிலைமையே மோசமா போகும். கண்டிப்பா போரை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிரட்டல் கொடுத்திருக்காரு. இதை கொடுத்ததுக்கு பிறகு நெத்தன்யாகு ட்ரம்ப்புக்கு என்ன பண்ணிருக்காரு பேசியிருக்காரு. அங்க அமெரிக்கால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, இப்போதைக்கு நீங்க ஈரானை தாக்காதீங்க. ஏன் இப்போதைக்கு தாக்க வேணாம்னு சொல்றாங்கன்னா இஸ்ரேல் இன்னும் தயாராகலையாமா. நாங்க தயாராகி கொள்றோம். நாங்க முழுசா எங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் தயாரானதுக்கு பிறகு எங்களுடைய டீம் தயாரானதுக்கு பிறகு நாங்க சொல்றோம், அப்புறம் வேணா நீங்க அடிச்சுக்கோங்கன்னு இருக்காங்க. முழுசா நிறுத்த சொல்ல இஸ்ரேல் இப்ப எதுக்காக சொல்றதுன்னா, நீங்க அடிச்சாலும் அவங்க திருப்பி எங்களே தான் அடிப்பாங்க. அமெரிக்கா இஸ்ரேலை தாக்கினால், அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அடுத்த கணமே என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அடுத்த கணமே ஈரான் இஸ்ரேலை தாக்குவாங்கன்னு தெரியும். அதனால இஸ்ரேல் நாங்க தாக்குறதுக்கு ஆரம்பிக்கிற அளவுக்கு ஸ்டேஜ் வரட்டும், நாங்க எல்லா வான் தடுப்புகளையும் தயார் பண்ணிட்டு டீம் எல்லாம் தயார் பண்ணிட்டு சொல்றோம், அதுவரையும் நீங்க இப்ப தாக்கிறாதீங்க, இப்ப நாங்க ப்ரிப்பேரா இல்ல அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அமெரிக்கா தாக்குதலை ஒத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய ஊடகங்கள் கொடுக்குறாங்க. இதை நம்ம எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. ஏன்னா எப்பயுமே இவங்க டைவர்ட் பண்ணிட்டு அடிக்கிறதுல கில்லாடிக்க. போன தடவை அந்த 12 நாள் போற வரும்போதே இதைதான் சொன்னாங்க, இஸ்ரேல் இப்ப அடிக்கிற நிலைமையிலேயே இல்ல, இஸ்ரேல் காசாவோடே போராடிட்டு இருக்குது, எங்கிருந்து அவங்க அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை போட்டு எங்களுக்கு அந்த அபிப்பிராயமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அடிச்சாங்க. அதனால இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகளை நம்ம முழுசா நம்புறதுக்கு இல்ல. அது ஈரானை திசை திருப்பதற்கா கூட இருக்கலாம். ஆனா ஈரான் பாத்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப உறுதியா தான் இருக்கிறாங்க. நாங்க போற ஆரம்பிக்க மாட்டோம், ஆனா போருன்னு ஒண்ணு வரும்போது கண்டிப்பா இந்த தடவை நாங்க விட மாட்டோம். அது அமெரிக்காவுடைய நிலையங்களாக இருந்தாலும் சரி, இல்ல இஸ்ரேலுடைய தளங்களாக இருந்தாலும் சரி சொல்லிட்டு முழு தயாரிப்புல ஈரான் இருந்து கொண்டிருக்காங்க. ஆனா பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள ஈரான் இஸ்ரேல் போர் வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா காசா போருடைய கண்டினியூவேஷனே ஈரான் வரையும் போய் தான் முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னதுதான். ஏன்னா காசால ஆரம்பிச்சாங்க, வெஸ்ட் பேங்க்ல ஆரம்பிச்சாங்க, லெபனான்ல ஆரம்பிச்சாங்க, பக்கத்தால சிரியால ஆரம்பிச்சாங்க, ஈராக்ல கூட அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஈராக் அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு அமுச்சு வச்சுட்டு தான் இருக்காங்க, இஸ்ரேலை சேர்த்தாம. அப்படியே போய் என்ன பண்றாங்க, ஈரான்ல முடிச்சா மட்டும்தான் என்ன ஆகும், ஃபுல்லா கண்ட்ரோல் ஆகும். ஏமன்ல எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஹவுதிஸ்க்கு, ஆனா செங்கடல்ல தோத்துதான் போனாங்க. அதனால ஏமனை சவுதி கிட்டையும் யுஏஇ கிட்டையும் ஒப்படைச்சாங்க. அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த ஈரான் மட்டும்தான். அந்த ஈரான் அடக்கக்கூடிய வேலைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவாங்க
அதுவும் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து என்ன பண்ற சான்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு பெரிய போர், அன்னைக்கு இந்த ஒரு 12 நாள் போர் வந்துச்சுல, அந்த மாதிரியான ஒரு போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வருஷக்கணக்கா போகும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை வந்து கம்மிதான். ஏன் கம்மிதான்னு வந்து பார்த்தா, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் வந்தாலும் வருஷக்கணக்கா போனதுக்கு ஒரே ஒரு காரணம், இஸ்ரேல் காசாக்குள்ள உள்ள போய் அங்க அடிச்சுட்டு இருந்தாங்களோ தவிர காசால இருந்து இஸ்ரேலுக்கு பெரிய தாக்குதல்லாம் எதுவும் வரல. அதனால என்னாச்சுன்னா இங்க உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வருஷக்கணக்கா வந்து போர் தொடுத்தாங்க. ஆனா ஈரான் கூட சண்டை போட்டா அப்படி கிடையாது. 12 நாளுமே அவங்களும் அடிச்சாங்க, இவங்களும் அடிச்சாங்க. இங்கேயும் பொதுமக்கள் இருந்தாங்க, அங்கேயும் பொதுமக்கள் இருந்தாங்க. அப்ப 2 பக்கமுமே இழப்பு இருக்கும்போது உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா இஸ்ரேல் நிறுத்திடுவாங்க. பெரிய பெரிய இழப்புகள் வந்து அதையும் தாண்டி போர் செய்யக்கூடியவங்களாக நெத்தன்யாகவோ இல்ல வந்து ட்ரம்ப்போ இல்ல. அப்படி இருந்தா அவங்களுடைய ஆட்சியே கவிழ்ந்து போயிரும்னு சொல்லிட்டு அவங்களே சீக்கிரமா என்ன பண்ணுவாங்க, நிறுத்திடுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள்.